இப்போ வந்து ஒரு தொடர்ந்து 4 வருஷமா வந்து நீட்ல முறைகேடு நடந்துட்டு இருக்கு. பிஜேபியோடைய ஸ்டூடெண்ட் விங்ல இருக்க ஒரு முக்கியமான பிரமுகர் தான் வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த நீட் எக்ஸாமை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஊழல் கையாவும் எப்படி இதுல இருந்து பணம் சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு டூலா மட்டும்தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இதை பாக்குறாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், என்டிஏவை கலைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை. நீங்கள் வந்து மே 3ஆம் தேதி எக்ஸாம் கேன்சல் பண்ண விஷயம், அதுக்கு பிறகு ஜூன் 21ஆம் தேதி நடந்தது. டெலிகிராமை பேன் பண்ணுறதுனால கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை தடுத்துட முடியுமா? அப்போ அரசாங்கத்திற்கு எவ்வளோ ஒரு மோசமான மூடநம்பிக்கை இருக்கும்போது இந்திய மாணவர் சங்கம் இது போன்ற போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை என்பது இருக்கு. இல்லை, இப்போ கல்வி அமைச்சர் ராஜன்மா சேனா அவர் தானே ஹெட் ஆஃப் தி இதுக்கெல்லாம் பொறுப்பு. உன் தலைமையின் கீழே தான் வந்து இவ்வளோ தேர்வு நடக்குது. அதுக்கு பொறுப்பு எல்லாம் ஒரு அமைச்சருக்குன்னா பொறுப்பற்ற அமைச்சர் இருக்கு இந்த நாட்டுக்கு தேவை. முதல் ரிசைன் பண்ண அவர்களே சூடு சொரணா அறிவு இருந்தனா அந்த ஆளே ரிசைன் பண்ணியிருப்பான். ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா அமைச்சர் ரிசைன் பண்ணல. எனவே அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் நடக்குது. ராஜினாமா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேசிய தேர்வு முகமே ரத்து செய்யப்பட வேண்டும். என்டிஏன்ற தனியார் நிறுவனம் எதுக்கு இந்த எக்ஸாம் நடத்தணும்? ஏன் இந்திய அரசாங்கத்தினால ஒரு தேர்வை நடத்த முடியல? நீட் எக்ஸாம்ல மோசடி, சிஇடி எக்ஸாம்ல மோசடி, அதே மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம்ல மோசடி, எல்லா இடங்கள்லையும் இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்ன்றது பல குளறுபடிகளை தான் சந்திக்குது. ஒரு மாணவன் எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆகி நம்ம பார்த்துருக்கலாம், ஆனால் ஒரு அரசாங்கம் எக்ஸாம் நடத்துறதுல ஃபெயிலியர் ஆகுறது இந்தியாவில் மட்டும்தான். இவ்வளோ சர்ச்சைகள், இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தான் யூஜிசி நெட் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த நெட் எக்ஸாமில் சோசியாலஜி கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதுவும் ஆன்லைனில் டிஜிட்டலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்குன்னா என்டிஏவும் ஒரு மோசமான ஒரு தேர்வு நடத்தக்கூடிய உலகத்தில் தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனங்களை பட்டியலிட்டால் என்டிஏக்கு தான் முதலிடம் கிடைக்கும். இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. அதில் அர்ஜென்டினா ஜெயிக்குமா, ஸ்பெயின் ஜெயிக்குமா, பிரான்ஸ் ஜெயிக்குமான்னு கேட்குறாங்க. ஒருவேளை அதை என்டிஏ நடத்தினா யார் இடத்துல அதிகமான பணம் இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் இந்த என்டிஏவிற்கு நம்ம சொல்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கு. இந்திய மாணவர் சங்கம் இன்னைக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தேசிய தேர்வு முகமை கலைக்க வலியுறுத்தியும் முன்னெடுத்துக்கூடிய இந்த போராட்டம் வந்து பல ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய போராட்டத்தின் ஒரு தொடர்ச்சி. ஏற்கனவே நீட் தேர்வு அறிமுகப்படுத்த போது இந்திய மாணவர் சங்கம் எதிர்த்தது. தமிழ்நாட்டில் வலுவான போராட்டம் நடத்தின. இன்றைக்கு நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு. இன்னைக்கு மட்டும் நடக்கிற உண்ணாவிரத போராட்டம் கிடையாது. இது வந்து துவக்கத்துல இந்தியாவையே இன்னைக்கு வந்து 2வது பெரிய கட்சியா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய காக்ரோச்சஸ் இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய முக்கிய தலைநகரங்கள்ல உட்காந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க உட்காந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 16வது நாள் போராட்டம் தொடர்ச்சியா உண்ணாவிரதமா வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு ஆதரவா வந்து அங்க அருகாமையில் இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தை ஆதரிச்சு பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒரு ஆதரவு நிலையை தெரிவிக்கணுன்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 5 மையங்கள், அது குறிப்பா சென்னை மண்டலத்துல ஒரு 5 மாவட்டங்கள் உள்ளடக்கி இந்த போராட்டத்தை இப்ப முன்னெடுத்திருக்கோம். நீட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பீரியட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு தொடர்ந்து 4 வருஷமா வந்து நீட்ல முறைகேடு நடந்துட்டு இருக்கு. இந்த முறைகேடை யார் பண்ணாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் வந்து யார் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோடைய ஸ்டூடெண்ட் விங்ல இருக்க ஒரு முக்கியமான பிரமுகர் தான் வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து வாழ்க்கையோட கனவாக வச்சுட்டு படிக்கிற மாணவர்களோட எதிர்காலத்தை பார்க்காம இந்த நீட் எக்ஸாமை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஊழல் கையாவும் எப்படி இதுலேருந்து பணம் சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு டூலா மட்டும்தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இதை பார்க்குறாங்க, இதை ஆதரிக்கிறாங்க, இதை நடத்துகிறாங்க அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக நம்மளுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்து ஸ்கேம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் வந்து வந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அதிகபட்சமாக பணம் சம்பாதிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிங் சென்டர்ஸ் தான். ஜூலை 28ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருந்த காக்ரோச்களோடு லடாக்கினுடைய சமூக செயற்பாட்டாளர் சோனம் மன்சும் இணைந்து கொண்டு அவர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினையோட 13வது நாள். இந்த 13வது நாளில் தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் இன்றைக்கு ஒரு 5 மையங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம். இதுவரைக்கும் எஸ்எஃப்ஐ இதற்கு ஆதரவாக 75 மையங்களில் இந்தியா முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கோம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்,
என்டிஏவை கலைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள். நீங்கள் வந்து மே 3ஆம் தேதி எக்ஸாம் கேன்சல் பண்ண விஷயம், அதுக்கு பிறகு ஜூன் 21ஆம் தேதி நடந்தபோது டெலிகிராமை பேன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கேட்கும்போது உண்ணாவிரதம் நடக்கிறதுனால இந்த போராட்டம், டெலிகிராமை பேன் பண்ணுறதுனால கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை தடுத்துட முடியுமா? அப்போ அரசாங்கத்திற்கு எவ்வளோ ஒரு மோசமான மூடநம்பிக்கை இருக்கும்போது இந்திய மாணவர் சங்கம் இது போன்ற போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை என்பது இருக்கு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தொடர்ச்சியான குளறுபடிகள், இன்னைக்கு நீட்டுன்னு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒன்றிய மையப்படுத்தப்பட்ட தேர்வுகளாக இருக்கக்கூடிய நெட் எக்ஸாமாக இருக்கட்டும், கியூட் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல தேர்வுகளில் இந்த தேர்வு முகமை NTA தொடர்ச்சியான முறைகேடுகளை நடத்திட்டு வருது. அதில் ஒரு குறிப்பாக தான் வந்து இந்த நீட் மாதிரியான தேர்வுல மூலயமா பல மாணவர்களுடைய மருத்துவ கனவை கேள்விக்குறியா ஆக்குற அளவுக்கு இந்த தேர்வு முறைகேடுகள் நடந்திருக்கு. அப்போ இது எதற்குமே வந்து இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க ஒரு தேர்வை வந்து தொடர்ச்சியான மாணவர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா SFI மாதிரியான, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான பெரும் கட்சிகள் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு எதற்குமே பொறுப்பேற்றிருக்காரு ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர்ன்றவர் தர்மேந்திர பிரதான் இருக்காரு. எதற்குமே பொறுப்பேற்றிருக்க மாட்டாரு. அதை எதிர்த்து வாயை திறந்து கூட பேச தெரியாத ஒரு அமைச்சர் இன்றைக்கு இந்தியாவில் கல்வி அமைச்சரா இருக்கிறத வேண்டாம், அவர் வந்து வக்கற்ற ஒரு அமைச்சரா இருக்காருன்றதை வலியுறுத்தி தான் அவருக்கு எதிரான ஒரு போராட்டம். நிச்சயமாக அவர் பதவி விலகணும். கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்வது இந்த அரசாங்கத்தின் கையாலாகத்தனத்தை அம்பலப்படுத்துவதற்கு தான். தர்மேந்திர பிரதான் போயிட்டு நாளைக்கு வேற ஒருத்தர் வராருன்னா அவர் சரியா செஞ்சிருவாரா அப்படின்னா, கடந்த 2014 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு பிரச்சனையில் அப்படி சரியா செஞ்சதா இல்லை. அதனால இது வந்து ஒரு சார்ஜ். உங்களுடைய துறைக்கு கீழே இருக்கக்கூடிய NDA, அந்த NDA நடத்தக்கூடிய எக்ஸாம்ல தொடர்ந்து முறைகேடுகள், ஒரு முறைகேடு வரலாம், அது வந்து நம்முடைய கவனக்குறைவால ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஒரே வருஷத்துல எப்படி 4 முறைகேடு வரும்? 2022 கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், 2024 கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், 2026 கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், மறுக்க 2028 நடக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு. இல்லை, இப்போ கல்வி அமைச்சர் ராஜன்மா சேன்னா அவர் தானே ஹெட் ஆஃப் தி இதுக்கெல்லாம் பொறுப்பு. உன் தலைமையின் கீழே தான் வந்து இவ்வளோ தேர்வு நடக்குது. அதுக்கு பொறுப்பே இல்லாமல் ஒரு அமைச்சருக்கான பொறுப்பற்ற அமைச்சர் இருக்கு இந்த நாட்டுக்கு தேவை. முதல் ரிசைன் பண்ண, அவருக்குள்ளே சூடு சொரண அறிவு இருந்தனா அந்த ஆளே ரிசைன் பண்ணியிருப்பான். ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா அமைச்சர் ரிசைன் பண்ணல. எனவே அமைச்சர் ராஜினாமா செய்யன்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் நடக்குது. ராஜினாமா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேசிய தேர்வு முகமே ரத்து செய்யப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அந்த சென்டர்ஸ்ல தான் வந்து அதிகபட்ச கவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க நீட் எக்ஸாம்ல. அதுவும் வந்து மெரிட்ல செலக்ட் ஆயிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்ஸ்லாம் வந்து, கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து படிக்க வைக்கிறதுல பெஸ்ட்டான்னு பார்த்தா கிடையாது. அவங்க எடுக்கிறதுலாம் எப்படின்னா, கொஷின் பேப்பரை வந்து யார் வந்து எடுக்கிறா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கேதர் பண்ணுறாங்க. எடுக்கிறவங்கள்ட்ட போய் கொஷின் பேப்பர் வாங்குறது, நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் லீக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகி அவங்க சென்டர்ஸ்க்கு மட்டும் தனியாக காசு கொடுத்து இத்தனை பேருக்கு வந்து கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பரை கொடுக்க வச்சு அவங்கள வந்து 720க்கு 720 719 சான்ஸே இல்லாத மார்க்கு, அந்த மார்க்லாம் எடுக்க வச்சு போட்ட வச்சு, அதாவது ஒரே எக்ஸாம் சென்டரில் ஒரே கோச்சிங் சென்டர் படிக்கிற 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்க வந்து பாஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஊழல் தான். NTA தனியார் நிறுவனம் எதுக்கு இந்த எக்ஸாம் நடத்தணும்? ஏன் இந்திய அரசாங்கத்தினால ஒரு தேர்வை நடத்த முடியல? இந்த NTA நிறுவனம் என்ன சொல்லுது? ஒரு 11 பேர் கொண்ட குழுமன்றாங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியை தாண்டி கிடையாது, எந்த ரீஜனிலையும் கிடையாது. ஏன்னா நீங்க இந்தியா முழுவதும் இந்த தேர்வு நடத்துது. இந்த நடத்தக்கூடிய தேர்வுன்றது எல்லாத்துலேயும் மோசடி. நீட் எக்ஸாம்ல மோசடி, CET எக்ஸாம்ல மோசடி, அதே மாதிரி UGC நெட் எக்ஸாம்ல மோசடி. எல்லா இடங்கள்லையும் இந்த எக்ஸாம் NTA கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்ன்றது பல குளறுபடிகளை தான் சந்திக்குது. நீட் எக்ஸாம், அதாவது ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, இல்ல அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர்ஸை வந்து கரெக்ட் பண்ற மெத்தட்ல ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த NTA எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடியது ஃபெயிலியர் தான். அதாவது ஒரு மாணவன் எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆகி நம்ம பார்த்துருக்கலாம், ஆனா ஒரு அரசாங்கம் எக்ஸாம் நடத்துறதுல ஃபெயிலியர் ஆகுறது இந்தியாவில் மட்டும்தான். இவ்வளோ சர்ச்சைகள், இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தான் UGC நெட் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த நெட் எக்ஸாமில் சோசியாலஜி கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதுவும் ஆன்லைனில் டிஜிட்டலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்குன்னா, NDAவும் ஒரு மோசமான ஒரு தேர்வு நடத்தக்கூடிய, உலகத்தில் தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனங்களை பட்டியலிட்டால் NDAக்கு தான் முதலிடம் கிடைக்கும். இப்போ FIFA வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. அதில் அர்ஜென்டினா ஜெயிக்குமா, ஸ்பெயின் ஜெயிக்குமா, பிரான்ஸ் ஜெயிக்குமான்னு கேட்குறாங்க. ஒருவேளை அதை NDA நடத்தினா யார் இடத்துல அதிகமான பணம் இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் இந்த NDAவிற்கு
நாம சொல்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நீட் எதிர்ப்பு போராட்டங்களை தமிழ்நாடு வலுவா நடத்திட்டு இருந்தது. அப்ப என்னன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் வந்து நீட் வந்து எதிர்ப்பு தான், மற்ற மாநிலங்கள் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் உள்ளடக்கி இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த மாதிரியான ஒரு விமர்சனம், நீட்டு வந்து மருத்துவ கனவையே பாதிக்கும், நீங்க வந்து ரத்து செய்ய சொன்னீங்கன்னா மருத்துவ கனவு இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் எப்படி வருவாங்க, காசு இருக்கவங்க தான் உள்ள போவாங்க, போலி டாக்டர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க, அது ஒரு எதிர்ப்பாக தான் நீட் தேர்வு நடத்துறோன்ற ஒரு பொய்யான வந்து கருத்து பிரச்சாரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளிகள் நடத்திட்டு இருக்காங்க. என்ன கேட்கிறேன், இன்றைக்கு இந்த மாதிரியான பொய்யான கருத்து பிரச்சாரங்கள் மூலயமா இன்றைக்கு வரைக்கும் நீட் தேர்வு என்ன சாதிச்சிருக்கு? எத்தனை தரமான கல்வியில மருத்துவர்களை இன்னைக்கு கல்வியில கொடுத்துருக்கு. நீங்க அலைப்பாயுத படம்லாம் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ரொம்ப சாதாரணமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு சீன், அதாவது ஒரு மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவி ரயிலில் ட்ராவல் பண்ணுற ஒரு சீன் இருக்குது. இன்றைக்கி சமூகத்தில் அது போன்ற காட்சிகளை நீங்கள் பார்க்குறதே அரிதாக மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, ஏழைகள் படிப்பதற்கு தான் நீட் கொண்டு வரோன்னு சொல்லி மோடி அரசாங்கம் முன்னிறுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ஏழை மாணவர்கள் நீட் தேர்வின் மூலமாக வடிகட்டப்படுகிற நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சாதாரண வீட்டு பிள்ளைகள் லட்சக்கணக்கில் கட்டி நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகாத முடியாத சூழலை தான் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு உருவாக்கி இருக்குது. ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிற ஏற்பாடு தான். இல்லை, மருத்துவ கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு நீட் தேர்வில் ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் முதல்ல நீங்கள் போனீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாஸ் ஆகிருக்கணும். அதாவது குறைந்தபட்சம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் 70 மார்க் அந்த சப்ஜெக்டில் எடுக்கணும். பட் நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியோட ஒரு கொஷினை கூட அட்டன் பண்ணாமல் 142 மார்க்ஸ் ஆர் 132 மார்க்ஸ் ஆர் 164 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அந்தந்த கேட்டகரியில் பிசி, எஸ்சி, எஸ்டி, அந்த ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஒரு கொஷினுக்கு 4 மார்க். நீங்கள் கெமிஸ்ட்ரியிலேருந்து வர எல்லா கொஷினும் விட்டுடலாம். அப்போ லிட்டரலாக கெமிஸ்ட்ரி ஃபெயில் ஆகிற ஒருவன் கூட நீங்கள் வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக வர முடியும்னா, இதில் வந்து குவாலிட்டி செக் பண்ணுற பேராமீட்டர்ஸே கிடையாது. இது வந்து ஒரு ஃபில்டர் மெக்கானிசம். ஃபில்டர் மெக்கானிசத்தை வந்து ஒரு பெரிய ஹை கிரேடாக காமிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பானது. மெடிக்கல் படிக்கிறதுக்கான அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நாலேஜுங்கிறது ஃபஸ்ட்டு என்டர் ஆகி கேம்பஸ்குள்ளே தான் கிடைக்கும். கேம்பஸ்க்கு முன்னாடியே நாலேஜ் இருந்தால் அவனுக்கு டைரெக்டாக டாக்டர் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கும். ஸோ நீட் இட் செல்ஃப் அது வந்து அது குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த பேராமீட்டர்ஸும், நீங்கள் நெகட்டிவ் மார்க் உட்பட்ட அவங்க வச்சிருக்க எந்த பேராமீட்டர்ஸுமே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணாது. கிட்டத்தட்ட 2016 இந்திய அரசாங்கம் நீட் தேர்வை அறிவித்ததுக்கு பின்னிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ந்து தமிழ்நாடு நீட்டுக்கு எதிரான தன்னுடைய வலிமையான குரலை முன்வைத்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதிலேயும் குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து 2017 மாணவி அனிதாவினுடைய மறைவுக்கு பின்பு தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான மிக தீரமிக்க போராட்டங்களை வலிமையாக நடத்திய அமைப்பாக முன்னின்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 2017, 18, 19 இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த தோழர்கள் அன்றைய அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நடைபெற்றது. இன்னைக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் யார் அரசியல் செய்ய முற்பட்டாலும் நீட் அப்படின்ற ஒரு பிரதானமான அரசியல் கோரிக்கையை முன்வைத்து பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு இந்நாள் வரையில் என்ன நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. நிச்சயமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நியாயப்படி பார்த்தா இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நீட்டை வந்து எதிர்ப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க தாவேக அரசாங்கம். இந்த போராட்டத்தை நியாயப்படி அவங்க ஆதரிச்சிருக்கணும். ஆனால் அவங்களுக்கான அழுத்தத்தை இந்த மாநில அரசாங்கம் கொடுக்காவிட்டாலுமே இந்த ஒன்றிய அரசாங்கத்தையும் ஒன்றிய அமைச்சரகத்தை எதிர்த்து இந்திய மாணவர் சங்கம் குரல் கொடுப்போன்ற வலியுறுத்தி தான் இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமாக இன்னைக்கு நடத்திருக்கோம்.